துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க மீடியா தாக்கப்பட்ட தருண். இனிமே எவனாவது வீடியோ எடுப்பீங்க. பொன்னம்பலம் கிக்கிறாதே கரெக்டு. பொன்னம்பலம் எட்டி முன்னாடி ஒதுக்கிற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்லாம் அந்த இந்த வீடியோ வந்து புது எடிட்டர் வந்து எடிட் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபன்னான ரீல்ஸ் பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். பிரகலைகள் ஆரம்பம். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ. வளப்பற கிளப்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவன் ஜாக்கெட்டு போட்டுன்னு வரும்போதே தெரியும் ஏதோ வம்பு பண்ண போறான்னு. இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட சட்டை இருந்தா புடுங்கிக்கிடுவானுங்க, மட்டை இருந்தா புடுங்கிக்கிடுவானுங்க. ஆனா கொட்டைய மட்டும் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிக்கவே முடியாது. இது என்னடா மோட்டிவேஷன்? கொட்டை கலங்கிய பதிவு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொட்டையும் கடிச்சு எடுத்துருவானுங்க. அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியா. ஏ ஆர்மி, வானவில் ஆர்மியா? அவனா நீ? ப்ரோ எந்த காலேஜ் ப்ரோ படிக்கிறீங்க? பச்சா பாஸ் படிக்கலாம். நல்ல காலேஜ் ப்ரோ. ஒரு क्वेश्चन கேக்குறேன் ப்ரோ. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ப்ரோ? பச்சா பாஸ் கிட்ட தமிழ் பத்தி கேட்கலாமா? எத்தமா சாமா எத்தமா தலையில வெட்டமா போயிட்டே இருக்கும். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. யாரா மென்டல் தாதி? பச்சாதான்டா பாசு. யாரா நீங்க? என்ன டீம் என்ன மீச்சுன்னு தெரியாம ஒன்றும் தெரியாத மண் சரைச்சா நினைச்சா இதுக்கு அவன் தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். ரசிகர்கள் ஒருத்தர் தீ பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னுடைய வழி துணை. அவன் நிறுத்துற அந்த மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. யாரா உங்க தடுக்குது வளர்ச்சிய? யாரா தெரியல. யாருங்க ரெண்டு பேரு? அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்த அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. 100 ரூபாய் ஜிபே கேட்டிருப்பான். அவன் அனுப்பாம இருந்திருப்பான். அதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எதுக்குடா? ஏன்டா எல்லாம் டேக் தான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா எல்லாரும் டேக். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா. நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் போடலன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நிறைய மக்கள் இப்போ வந்து தள்ளப்பட்டாங்க. ஒரு 80% மக்கள். ஒன்றுமே பண்ண முடியாதுமோ? இருக்கிறதுலே டாப் கிளாஸ் நானு, உங்க அப்பா, மாமன் பேர்னா முன்சாமி, அப்புறம் முத்து, பீடி ராயப்பேன். ஏன் நம்ம டாடி ஃபியூச்சர்ல நம்முடைய நண்பர்கள் பசங்கிட்டு எல்லாம் டேக் தான். அடா கொக்கால அல்டிமேட்டா டே என்னடா ஃபுல்லா டேக். நாங்க எல்லாருமே ஒரு லூஸ் தான். அது மாதிரி நாங்க எல்லாரும் லூசு தான். சார் அப்படி என்ன செஞ்சிட்டாருன்னு ஸ்கூல் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு. ஸ்கூல் சீஃப் கெஸ்டா இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை. எப்படி இருக்கீங்க எல்லாம்? எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நீங்க எல்லாருமே ஒரு ஹீட்டா ஆனால ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கும். படிமோ டிஸ்டர்பா இருக்கும். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டிட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். இப்ப ஏசிலாம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு தியேட்டர் மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சு உங்களுக்கு சொல்லி தரதுக்கு டிவி வச்சிருக்காங்க. ஆரோ வாட். ஆக்சுவலா நானும் கவர்மெண்ட் உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் ஸ்பைடருக்கு சந்தேகமா இருக்கு. அவரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போய் டாட்டா போட்டுன்னு இருக்காரு. டாட்டாலாம் போட்டு வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உடம்புக்கு டேட்டோ போடுறதே முதல்ல வந்து கெடுதலான ஒரு விஷயம் தான் அது. அது மூலிமா நிறைய பேருக்கு வைரஸ்கள்லாம் பரவுது. ஆக்சுவலாக அது எதனால் பரவுதுன்னா டேட்டோ போடுறதுனால இல்லை, நீடில் ஒரு யூஸ்டி நீடிலாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும். இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. கமெண்ட்ஸ் பார்ப்போம். நல்லா படிங்க, இல்லைனா இவனை மாதிரி ஆயிடுச்சு. டேய் நீ ஃபஸ்ட்டு எவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்லு. ஸ்கூல் பிரின்சிபலுக்கு எங்கே டேட்டோ போட்டு விட்டானோ. உங்களுக்கு அந்த யார் எக்ஸாம்பிளா இருந்தாரு?
எனக்கு எக்ஸாம்பிளா அப்போதைக்கு யாரும் இல்ல. நான் ஒரு நடிகனா வரணும், இப்பதான் எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு மாதிரி வரணுங்கிற மெச்சூரிட்டி எல்லாம் அப்ப எனக்கு கிடையாது. இப்ப கேட்டீங்கன்னா இப்பவும் கிடையாது. என்ன மனுஷன் கேலக்ஸி ஸ்டார் ஃபார் த ரீசன் விண்வெளி நாயகா அப்படின்னு போட்டிருக்கணும். இவன் தாண்டா உண்மையா சொல்லியிருக்கா. கமலுடன் மோது விமலுடன் மோதாது. சூப்பர் 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 சூப்பர். உங்களுக்கு எதுவும் ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா நான் உங்களுக்கு? பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. அடங்கொக்கால ஓடி இவனுக்கு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க. கட்ட பறகுது பாருங்க அப்பா. வாவ் 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 வாவ். இந்த மாதிரி தான் இருப்பானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. எங்கேயாவது ட்ரிப் போயிடக்கூடாது, ஒரு ஃபோட்டோ அப்படின்னு குத்தாங்கன்னா நம்ம பார்த்து ஆமாம் வேற லெவலில் இருக்குடா. ஏன்னா அப்படி சொன்னாதான் அவனா பொண்ணா பார்த்துட்டு உண்மையாக நல்லா இருக்கடா சூப்பராக இருக்கா அப்போ தான் விடுவான் நம்மள. அப்படிதான் அப்படியே இங்க பாரு சிரிச்ச மாதிரி கொடுறா, சிரிச்சாதான் உன்னை பிடிக்குமா எல்லாருக்கும். அவ்வளவுதான். இல்லைன்னா விட மாட்டான். அதுக்காகவே அப்படி சொல்லிடுவானுங்க. சூப்பர் 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 பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா வாக்கா செதறுது. ஒக்கால வலி சேட் எமோஷன் மீ ஹைப்பிங் மை ஹோமிஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இப்போ நான் சொன்னேன். ஃபைனலி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏ எங்க பர்றா வந்துருடா, வாயில வண்ண வண்ணமா வந்துருடா, தேவலாம் பேசாத. ஒரு சிலது இப்படிதான் இருப்பாங்க. ஏதோ ஹெல்ப் பண்றா அதான் சொன்னா பண்ணுவோம். மனசுல இருந்து பாரமே குறைஞ்சிச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இங்க பல பெண்களுக்கு நாம் ஒரு பேரழகி நினைப்பு, ரொம்ப அழகான மனசுல நினைப்பு. யாருக்கு முடியல பாத்தியா? என் நேம் எல்லாரும் என்னன்னு கேக்குறீங்க? என்னோட பேர் கோபால். எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது எல்லாம் கோபால் தான் கூப்பிடுவாங்க. சரி, நான் உங்களுக்கு சின்னதா ஒரு க்ளூ கொடுக்குறேன். என் நேம் வந்து ஃப்ளவர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். யார் கரெக்டா கண்டுபிடிச்சி கமெண்ட்ல போறீங்களோ அவங்கள்ட்ட நான் பின் பண்ணுவேன். ஓ நீ அப்படி வரியா? மாஸ்டர் பிளான். ஒத்த ரோசா காலிஃப்ளவர் கமெண்ட்ஸ் மேன்மைட்டி படத்தாவறியா ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. எந்த நாயிடா கேட்டது? அதாவதுங்க என்னோட நண்பர் வந்து எப்படின்னா நாங்க எல்லாம் செட்டா போய் ஃப்ரெண்ட்ஸோட போய் குற்றாலத்தை குளிக்க போய் கூப்பிட்டாங்க. நானும் போவோம் அப்படின்னு சொன்னேன். கையில காசு கம்மியா இருந்துச்சு. ஏழு பசாரசு கூட காசு இல்ல. என்னடா செய்ய அப்படின்ட்டு அப்படி வராதரா போடா அப்படின்ட்டான். என்னடா ஏன்டா குற்றாலத்துக்கு கையில காசு இல்ல, நீ ஏடா அப்படி பண்ற, நீ வர வேணாம் அப்படின்ட்டாங்க. கையில காசு இல்ல, நான் வர முடியலடா, நான் அடுத்து காசு கொடுக்கன்னு சொன்னதுக்கு இல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தேன். காசு இல்லன்றக்கா நீ குற்றாலத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டல, தமிழ்நாடு முழுக்க நீ கூமா அப்படி நான் பெறப்படுத்துறேன்டா, உனக்கு நிகர நான் வாரேன்டா. இந்தியாவிலேயே கூமாப்பட்டி மாதிரி உலகத்துல எங்குமே கிடையாது ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு வருஷமா போராடினேன், உழைச்சேன். இன்னைக்கு கூமாப்பட்டி உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆயிருச்சு. அன்னைக்கு குற்றாலத்துக்கு போக முடியல, இன்னைக்கு கூமாப்பட்டி யாராவது வர முடியலன்னு உலகம் ஏங்க வச்சுட்டேன் நானு. எனக்கு அதை விட ஒரு பெரிய இதுவும் கிடையாது. மோட்டிவேஷன்னா இதான்டா. ஈகோ மேட்டர்ஸ், மென் ஈகோ இன் பீக். Would like to take notes while I take totes of the mouth. யாரா போய் பல்டேச்சு கவுத்துட்டா? நாட்டுன்னு நாட்டின்னு இருந்தாப்புல குறுக்கு இந்த கௌசிக் வந்தா. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஐயோ எங்க ஃபேமிலி தான்ப்பா. நாட்டுக்கட்ட மானங்கெட்டு எவன்றி நீ என்ன பண்ற? ஏய் பின்னாடி யாரும் அடினே இருப்பேன்.
டேய் நீ யாரா? வீரன் தன் லட்சியத்தை அடைந்த பிறகு அடி வாங்கிய தரும். அவன் தண்ணி கேன் போட வந்தவன்டா. சமையல் குழுவும் நடன குழுவும் ஒன்று சேர்ந்த இடம். ஐயோ, அவன் 200 ரூபாய் சம்பளத்துக்கு கேட்டரிங் வேலைக்கு வந்தவன். நீங்க நல்லவரா கெட்டவரா? வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்திருக்காரு எனக்கு. இந்த கதையெல்லாம் நான் கேட்கல. நல்லவனா கெட்டவனா? ஆண்டவர் என்றும் பாராமல் கேட்ட கேள்விக்கு பதில். இந்த கதையெல்லாம் கேட்கல, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. வேற என்ன அட்வைஸ் போர் அடிக்குது சார் வேற ஏதாவது சிந்தனை நினைங்க அப்படின்றாங்க. அது பிடிக்கல சார். ஏன்னா லவ் பண்ணும்போது அவங்க மட்டும் தான் சார் நினைப்பு வராங்க. வேற எந்த சிந்தனை வர மாட்டேங்குது. நானுமே சொல்றேன், நீங்க வேற ஏதாவது நினைச்சா பெட்ரு. ரொம்ப நினைக்கிறப்பா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா, லைஃப்பை தொலைச்சிடடா. அது மாதிரிலாம் இந்த லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. முதல்ல வாழ்க்கைக்கு தேவையானது யோசிடான்னா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்னடா இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றியாடா? சிவாஜி கணேசன் நடிப்பவே மிஞ்சிருவாடா தம்பி. வீடா தம்பி, கண்மணி இல்லைன்னா தங்கமணி பார்த்துக்கலாம்டா. முதல்ல குஞ்சமணியை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போடா. இயர் 2050. அவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, மெமரி மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. சுவிங்கம் போட்டே பிடிச்சிட்டாரு. நீ பேசினாதான் ஏதாவது ஆகுதுன்னு விஜய் சேதுபதி வந்து சுவிங்கம் கொடுத்து பூமரா சாப்பிட்டுறா பூமர்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அவன் பூமர் சாப்பிட்டதே அவனுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி அவனை போட்டு புழகிறான மீன்ஸில். ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? நெப்போட்டிசம்னு சொல்கிறாங்களே, தொடர்ந்து வர ஆக்டரோட பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ விஜய் சேதுபதிக்கு அப்புறம் இப்போ தான் அந்த பையன் வரான். ஏதோ பண்ணிட்டு போகிறான், ரொம்ப போட்டு அடிக்க தேவையில்லை, அவ்வளோதான். ஊரை பாருங்க. ஐயோ, எங்க தனி ஐலாண்டுங்க குமாபட்டி. I love you டீச்சர். I love you டீச்சர். ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ. யாரு தானே அந்த டீச்சரு? அது யாருக்கும் தெரியுதா? இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். எங்க லவ் பிரேக்கப், லவ் டைவர்ஸ். கோவாப்பட்டி குப்தவா இருக்கும் போலியா ப்ரோ? ப்ரோ ஒரு 500 இருந்தால் காசில் ப்ரோ. உங்கள் ஃபோன்பே நம்பர் சொல்லுங்க ப்ரோ. நான் ஊருக்கு போய்ட்டு அனுப்பிச்சி வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. யோ, எனக்கே வீட்டில் டெய்லி 20 ரூபா தான் தராங்க. பர்ஸு மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 50 ரூபா தான் கொடுங்க, 100 ரூபா தான் கொடுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது. இதாண்டா தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. சேலம் பஸ் ஸ்டாண்ட்.